கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் அனைத்தையும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், சிறப்பான நாள். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி, சிறப்பு நிகழ்ச்சி இது. ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு நெஞ்சுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதரை இன்று சந்தித்தால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நாம் எல்லோரும் நினைத்தோம். அப்படி யோசிக்கும் போது எல்லோருடைய மனசிலையும் தோன்றின முதல் மனிதர் இவர். 1960களில் இருந்து இன்னைக்கு தொடர்ந்து இன்னும் பல காலத்துக்கு மக்களுடைய நெஞ்சுக்கு அருகாமையிலே இனிமையான அரசியல் செய்து வரும் ஒரு அற்புதமான மனிதர் இவர். பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய ஆதரவோடு அவருடைய அடிச்சுவட்டில் பின்பற்றி பல அரசியல் களங்களை பார்த்தவர். புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நெஞ்சுக்கு அருகாமையிலே பல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு உன்னதமான மனிதர். இன்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் ஆலோசகராகவும் நெஞ்சுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு அற்புதமான தலைவர் இவர். இவருடைய ஊரை பற்றி சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் நாக்கில் எச்சி ஊறும், பலா சுவை நாக்கில் அலமோதும். அது மட்டும் இல்லை, முந்திரி பருப்பு பிடிச்சவங்களுக்கு பயங்கர ஃபேவரட்டான ஊர் இந்த ஊர். அந்த ஊருக்கு இது எல்லாத்த விட மிக சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருமையான தலைவர் பிறந்த ஊர். அந்த ஊருக்கு இவரால் பெருமை, இவருக்கு அந்த ஊரால் இனிமையான அனுபவங்கள், பல விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களுடைய யூகம் சரிதான். நாம் இன்னைக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்க போகிற விருந்தினர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே தான். அவர் நமது அரங்கத்தில் நமக்காக வணக்கம் ஐயா. வணக்கம். நம்முடைய இதயவேந்தர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. இந்த நன்னாளில் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஐயா, உங்களுடைய அரசியல் அனுபவம் பலருடைய வயதை விட, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் பலருடைய வயதை விட அதிகமான நாட்களை நீங்கள் கடந்திருக்கீங்க, சந்திச்சிருக்கீங்க. பல இனிமையான அனுபவங்களை சந்திச்சிருக்கீங்க. பொதுவாகவே மேடையில் முழங்கி அதிரடியாக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற அரசியல் மத்தியில் இருந்து நீங்கள் ஆரம்பம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இனிமையாகவே பேசி மேடையை இனிமையான ஒரு அனுபவமாக மாற்றக்கூடிய ஒரு மிக சில அரசியலில் ஒருத்தர். 1960களில் பேரறிஞர் அண்ணாதுரையோடைய கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள், மக்கள் தொண்டாற்றிய அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அறிஞர் அண்ணா அவர்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கிற பொழுது 1956ஆம் ஆண்டில் சந்தித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை என்கிற பொழுது 54 ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து வருகிறேன். அறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கைகளாலும் பேச்சுக்களாலும் நடைமுறைகளாலும் ஈர்க்கப்பட்டதனால்தான் அரசியலுக்கே வந்தேன். ஏனென்றால் நான் பொறியியல் பட்டப்படிப்பு படித்து பொறியாளராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கின்றவர்கள் யாரும் அரசியலுக்கு வருவதில்லை, பொதுவாகவே வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டார்கள். அப்பொழுது இன்ஜினியர் படித்த உடனேயே பரீட்சை எழுதிய உடனேயே வேலை கிடைக்கும், அந்த அளவுக்கு அரசாங்கத்திலே வாய்ப்புகள் இருந்தன. இருந்தாலும் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஈடுபாடு, அவர்கள் காட்டிய வழி, அவற்றையெல்லாம் உணர்ந்து அவர் காட்டிய வழியிலே தமிழ்நாட்டுக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற தனியாத ஆர்வம், அதனால தான் நான் அரசியலுக்கே வந்தேன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலே கூட அதை முதலிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. நிரந்தரமான சம்பளத்திலே இருக்கக்கூடிய பொறியாளர் என்கின்ற பதவியை விட்டுவிட்டு நிரந்தரமே இல்லாத ஒரு அரசியலுக்கு வருவது என்பதை அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் மீது கொண்டிருந்த ஒரு பற்று, ஏன் வெறியே என்று கூட சொல்லலாம், அதன் விளைவாகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். கடந்த 54 ஆண்டுகளில் அரசியலை நான் பார்க்கிற பொழுது அரசியலில் ஒரு தலைகீழ் மாற்றம் என்று ஏற்பட்டிருக்கிறது. சுதந்திர போராட்ட காலத்திலே எதையும் இழக்க தயாரானவர்கள் தான் பொது வாழ்க்கைக்கு வந்தார்கள். சொத்துக்களை இழந்தார்கள், சுகங்களை இழந்தார்கள், சிறைக்கு சென்றார்கள், தடியடிப்பட்டார்கள், குண்டடிப்பட்டு இறந்தார்கள். பல வகையான தியாகங்களை செய்தவர்கள் அன்றைய தினம் அரசியலுக்கு வந்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக பார்க்கிற பொழுது தொண்டு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்தார்கள். முதல் கட்டம் தியாகம் என்றால் அடுத்த கட்டம் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நம்மை போல மற்றவர்களும் வாழ வேண்டும்,
வளர வேண்டும் என்று எண்ணியவர்கள் அரசியலுக்கு வந்தார்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொரு கட்சியும் கொள்கைகளை முன்வைத்து மக்களிடத்திலே அரசியலை நடத்தினார்கள். தேர்தல்களும் நடைபெற்றன. அடுத்த கட்டமாக என்ன ஏற்பட்டது என்றால், அரசியலிலே வணிகம் என்கின்ற அளவுக்கு முதல் போட்டால் லாபம் கிடைக்கும் என்று கருதுகிற போக்கு ஆரம்பித்து விட்டது. முதல் போடுவது தேர்தலில் நின்று செலவழிப்பது, பதவிக்கு வருவது, அதற்கு பிறகு அரசாங்க அதிகாரங்களை பயன்படுத்தி தங்கள் தொழிலையோ அல்லது தங்களுடைய வாழ்வையோ வளமாக்கி கொள்வது. அது பணம் கொளிக்கக்கூடிய வகையில் வந்து அரசியல் மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்க? ஆமாம். அதாவது முதல்ல தியாகத்தில் ஆரம்பித்து பிறகு அது தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்து அதற்கு அடுத்தபடியாக முதல் போட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் வணிகர்களாக மாறி இன்றைக்கு முதலில்லாமலே கொள்ளையடிக்கக்கூடிய சூதாட்டம் என்பது போல் அரசியல் தரம் குறைந்து வருகிறது என்பதை கண்கூடாக நான் பார்க்கிறேன். நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, இந்தியாவுக்கே விடுதலை வாங்கி தந்த அண்ணல் காந்தியார் அவர்கள் இன்றைய தேர்தல்களில் ஒரு வார்டிலே கூட நின்று அவரால் ஜெயிக்க முடியாது. டெபாசிட் போய்டும் சொல்லி காமெடி அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசியலை செம்மைப்படுத்துவது என்பது இன்றைய தலைமுறையினுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தலைமுறை, நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்தபொழுது எங்களை ஈர்த்து நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதற்கு அடுத்து பார்த்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இரண்டாவது தலைமுறையினுடைய தலைவராக மலர்ந்தார்கள். ஏழை எளிய மக்கள்பால் அன்பு கொண்டு அவர்கள் வாழ்விலே முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அதுக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மூன்றாவது தலைமுறை என்று பார்க்கிற பொழுது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூன்றாவது தலைமுறை கண்டெடுத்த தலைவராக மிளிர்கிறார் என்று சொன்னால் அதில் யாருக்கும் சந்தேகமில்லை. கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நிறையா பேசணுங்க ஐயா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களே இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு அறிவோம் அனைத்தையும்.